ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஃப்ளட்டர் டுட்டோரியல் இன் தமிழ் Part-03. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு ஆப் பார் யூஸ் பண்ணி ஸ்கேஃபோல்டுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் ஆப்பில். இப்போ மேலே பாருங்கள் டீபக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேனர் காமிக்கிது. இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெட்டீரியல் ஆப்குள்ளார நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்து பாருங்கள், ஆர்குமெண்ட் லிஸ்ட்டு வரும். அதில் டீபக் ஷோ செக்டு மோட் பேனர் வந்து ஃபால்ஸுன்னு நீங்கள் கொடுத்துருங்க. ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டீபக்குங்கிற ஆப்ஷன் வந்து ரிமூவ் ஆகிடும். ஆக்சுவலாக அது வந்து எனேபிள் இருக்க டிசேபிள் ஆகிடும். ரிலீஸ் மோடில் இது ஆட்டோமேட்டிக்காகவே ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம டீபக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறனால அதை வேணான்னு நினச்சிங்கன்னா இந்த ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிக்கோங்க. ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிங்கன்னா அந்த டீபக் ஆப்ஷன் காமிக்காது. இப்போ நார்மலாக ஒரு டிப்பிக்கல் ஆப்பாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து பேசிக்காக என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப் பார் இருக்கும், அதே மாதிரி பாடி ஆஃப் த கண்டென்ட் ஒரு மெசேஜ் இருக்கும், ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து பாடி ஆஃப் இதில் இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேவிகேஷன் பார் விச் மீன்ஸ் பாட்டம் நேவிகேஷன் பார் கூட இருக்கலாம் டிப்பிக்கல் ஆப்பில். ஸோ அதை நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பாட்டம் நேவிகேஷன் பார் ஒன்று க்ரியேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பாட்டம் நேவிகேஷன் பார் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா பாடி ஆஃப் த கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, பாடி ஆஃப் த கண்டென்ட்க்கு கீழே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன் மோர் விட்ஜெட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்குமெண்ட்டில். ஸோ அது என்ன ஆர்குமெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா பாட்டம் நேவிகேஷன் பார் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டம் நேவிகேஷன் பார் ஆர்குமெண்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து விட்ஜெட் வந்து கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும். பாட்டம் நேவிகேஷன் பார் அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து பாட்டம் நேவிகேஷன் பாரில் மினிமமாக வந்து 2 ஐட்டம்ஸாவது நம்ம கொடுத்துருக்கணும். 2 ஐட்டம்ஸ் நம்ம கொடுக்கல அப்படின்னா வந்து எரர் அடிக்கும். ஸோ மினிமமாக 2 ஐட்டம்ஸ் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கையில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஐட்டம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ளார வந்து ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அரே லிஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அரே லிஸ்ட் மூலயமா நம்ம மல்டிபிள் பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம்ஸ் வந்து உள்ளே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஐட்டம்ஸ் வந்து நான் அந்த அரேக்கான லிஸ்ட்டுக்குள்ளார நான் கொடுக்க போகிறேன் பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அகைன் பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம்ங்கிற விட்ஜெட் நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து உள்ளார நான் ஐக்கான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு ஒவ்வொரு ஐட்டமுக்கும் நம்ம வந்து ஒரு ஐக்கானை டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஐக்கான் விட்ஜெட்டை வந்து நான் கால் பண்ணுறேன் ஆர்குமெண்ட்டில். ஐக்கான் கேபிட்டல் லெட்டரில் போட்டு ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து ஐ வந்து கேபிட்டலில் வச்சுட்டு ஓப்பன் ப்ரேஸ்குள்ளார ஓப்பன் க்ளோஸ்குள்ளார வந்து ஐகான்ஸ் டாட் ஹோம் அப்படிங்கிற ஐக்கானை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து லேபிள் கொடுக்கணும். லேபிள் கொடுக்கல அப்படின்னா வந்து நமக்கு எரர் அடிக்கும். ஸோ லேபிள் வந்து மஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லேபிள் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். லேபிளில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஹோம்ங்கிற டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி லேபிளில் வந்து ஹோம்ங்கிறத நான் வந்து டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்காக நான் கொடுத்துக்கிறேன். ஸோ லேபிள் கொடுத்துட்டு சிங்கிள் கொட்டேஷனில் வந்து ஹோம்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 ஐக்கான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதனால் வந்து இதை காப்பி பண்ணி அப்படியே நான் இன்னொன்று பேஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரன் பண்ணி பார்க்கல நமக்கு எரர் அடிக்குதா அடிக்கலையா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தீங்களா எரர் அடிக்குது. ஸோ அது என்ன காரணம் அப்படின்னா 2 ஐக்கான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு எரர் அடிக்க செய்யும். ஸோ அகெயின் நான் வந்து ஒன் ஒரு ஐக்கானை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் செட்டிங்ஸ்னு சேஞ்ச் பண்ணுறேன். சர்ச்னு சேஞ்ச் பண்ணுறேன். சர்ச்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஐக்கான்ஸுக்கும் வந்து சர்ச் ஐக்கானுக்கான வேல்யூ சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணி பார்த்ததில் பாருங்கள் 2 ஐக்கான் எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அகைன் நான் வந்து அதோட கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன், தீம் கலரு. ஏன்னா வந்து எல்லோ கலரில் இருக்கனால ப்ராப்பராக இல்லை, ப்ளூ கலர் தீம் வந்து நான் மாற்றுறேன். அப்போ தான் அது ஐக்கான் வந்து அட்ராக்டிவாக இருக்கும் தீமுக்கு தகுந்தாப்பில். நெக்ஸ்ட்டு வந்து கமா கொடுத்து ஒரு செட்டிங்ஸ் ஐக்கான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஆல்ரெடி இருக்கிறத காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸ்ன்னு வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணப்போ பாருங்கள் செட்டிங்ஸ் ஐக்கான் எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நேவிகேஷன் பாரில் 3 ஐட்டம்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட ஸ்டைல்ஸ் வந்து ஒவ்வொன்றா நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். லேபிள்ஸ் வந்து எனேபிள் பண்ணலாம், டிசேபிள் பண்ணலாம். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு டிசைனை க்ரியேட் பண்ண முடியும். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் சர்ச் செட்டிங் இது ஒவ்வொன்றுக்கும் வந்து லேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே வந்து
கொஞ்சம் எலிவேஷன் ஆட் பண்ணி தனியாக ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வார்னிங் மெசேஜ் காமிக்குது பார்த்தீங்களா, இதை எப்படி ரிமூவ் பண்ணலான்னா அது மேலே கொண்டு போய் கர்சரை மூவ் பண்ணுங்கள். ஆட் கான்ஸ்டன்ட் மாடிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் ஒரு மெசேஜ் ஒன்று உங்களுக்கு டிஸ்பிளே ஆகி காமிக்கும். அதனால் வந்து நான் ஐட்டம்ஸ் பக்கத்தில் கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணோன்னே எனக்கு வந்து அந்த வார்னிங் மெசேஜ் போயிடும். நார்மலாக ஐகான்ஸ் எதுவுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது இது இடையில. அதனால் வந்து கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எலிவேஷன் ஆட் பண்ணி தனியாக ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். ஸோ இந்த பாட்டம் நேவிகேஷன் பாருக்கு எலிவேஷன் வந்து நான் 14 வந்து நான் மேலே வந்து டினோட் பண்ணுறேன். ஸோ 14 கொடுத்ததுக்கப்புறம் நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் மேலே பாருங்கள் கொஞ்சம் தனியாக ஹைலைட் பண்ணி பிளாக் கலரில் கொஞ்சம் ஷேடோ அந்த மாதிரி மேலே காமிக்குதுங்களா. ஸோ இந்த ஷேடோ வந்து எலிவேஷன் 14 ஆட் பண்ணதுனால நமக்கு வந்திருக்கு. இதுக்கு அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு ஐக்கானுக்கும் இந்த லேபிளை ரிமூவ் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஷோ அன்செலக்டட் லேபிள்ஸும் செலக்டட் லேபிள்ஸையும் வந்து ஃபால்ஸ்ன்னு நம்ம கொடுக்கலாம். எங்கே கொடுக்கலான்னா எலிவேஷன் 14 கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம கொடுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து ரெண்டையுமே ஃபால்ஸ்ன்னு நம்ம டினோட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹோம் சர்ச் செட்டிங்ஸ் எல்லாத்துக்கும் வந்து லேபிள் ரிமூவ் ஆகி வெறும் ஐக்கான் மட்டும் காமிக்குது. சேவ் பண்ணோன்னு காமிக்குதுங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லேபிளை வந்து டிசேபிள் பண்ணியாச்சு, வெறும் ஐக்கான்ஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு ப்ராப்பராக வந்து ஐக்கான்ஸ் மட்டும் இருக்குது, மேலே ஹைலைட் பண்ண மாதிரி எலிவேஷன் காமிக்குது. இந்த ஆர்குமெண்ட்ஸ் மூணையும் நம்ம கொடுத்தனால நமக்கு ப்ராப்பராக சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து ஒவ்வொரு ஐக்கானே கிளிக் பண்ணால் நம்ம வந்து சென்ட்ரலில் இருக்குது இந்த பாடி ஆஃப் த பேஜில் வந்து நம்ம ஒவ்வொரு பேஜ் வர மாதிரி கம்மிங் வீடியோவில் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு ஐக்கானுக்கும் வந்து கலர் காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாங்களா. ஐக்கானுக்கும் சேஞ்ச் பண்ணலாம், பேனருக்கு தீமுக்கும் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம இந்த ஒவ்வொரு ஐக்கானுக்கும் வந்து கலரை மாற்றி பார்க்கலாம். இந்த ஹோமுக்கு வந்து நம்ம ப்ளூ கலர் இருக்குது, ப்ளூ கலருக்கு பதிலாக க்ரீன் கலர் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். க்ரீன் கலர் மாற்றணும் அப்படின்னா செலக்டட் ஐட்டம் கலர் வந்து நம்ம க்ரீனாக சேஞ்ச் பண்ணணும். க்ரீனாக சேஞ்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஐக்கான் ஹோம் ஐக்கானோட கலர் வந்து என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா க்ரீனாக மாறிருக்கும். க்ரீனாக மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்ததாக அன்செலக்டடாக இருக்கிற ஐக்கான்ஸ்க்கும் கலர் சேஞ்ச் பண்ணலாம். அந்த ஐக்கான்ஸ்க்கெலாம் நம்ம வந்து கலரை வந்து டல்லாக கொடுக்கலாம். டல்லாக கொடுக்குறதுனா நம்ம இருக்கிற அதே கிரே கலர் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா அன்செலக்டட் ஐட்டம் கலரை வந்து நம்ம க்ரீன் ஆக்சண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஸோ க்ரீன் ஆக்சண்ட்டாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா செலக்டட் ஐக்கானுக்கு வந்து டார்க்கில் க்ரீனாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி அன்செலக்டடில் இருக்கிற அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே விச் மீன்ஸ் டிசேபிளாக இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணாத ஐட்டம்ஸ் எல்லாமே லைட் கலரில் காமிக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கலர்ஸ் டாட் க்ரீன் ஆக்சென்ட்டுங்கிறத வந்து நான் அன்செலக்டட் ஐட்டம் கலருக்கு சேஞ்ச் பண்ணுறேன். என்ன அவுட்புட் வருதுங்கிறத சேவ் பண்ணி பார்க்கலாம். அட் த சேம் டைம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தீம் கலரையும் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். தீம் கலரை என்னவா சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே க்ரீனாக சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா பேக்ரவுண்டில் நமக்கு வந்து ஐக்கான்ஸ்க்கும் கலர் சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் மேலே வந்து நமக்கு ப்ராப்பராக தீமோட கலரும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஐக்கான்ஸ் கலர் மாற்றுறதுக்கு இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி வேல்யூ விச் மீன்ஸ் இந்த ஆர்குமெண்ட்ஸில் நீங்கள் கலர் வேல்யூ மாற்றினீங்கன்னா ஐக்கான்ஸ்க்கு வந்து நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தீம் கலரை மாற்றுறேன், அதையும் வந்து கலர் ஸ்டார்ட் க்ரீனாக நான் கொடுக்குறேன். எனக்கு என்ன அவுட்புட் வருது, எப்படி டிஸ்பிளே ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து ஒரே கலர் காம்பினேஷனில் தீம் செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் வந்து அப்ளிகேஷன் பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் க்ரீன் கலரில் எனக்கு வந்து ஆப்பாரோட தீமே சேஞ்ச் ஆகிடுச்சு. கீழே ஐக்கானுக்கு வந்து செலக்டட் ஐக்கானுக்கு டார்க் க்ரீன்லேயும் அன்செலக்டடுக்கு லைட் க்ரீன்லேயும் இருக்குது. இந்த வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா பாட்டம் நேவிகேஷன் பார் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஐக்கானோட ஸ்டைல்ஸ் மாற்றியிருந்தோம். ஐக்கான் மட்டும் வச்சுட்டு லேபிளை ஹிடன் பண்ணி பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு ஐக்கானை கிளிக் பண்ணியும் அதோட செப்பரேட் பேஜ் வந்து ஸ்கேஃபோல்டோட பாடியில் ஃபெச் ஆகிற மாதிரி க்ரியேட் பண்ணலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.